காவல்துறை ஒருபாக மக்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு சரி அப்படியே சார், நீங்க துரத்துங்க தான் சார். நீங்க நல்லா பண்றீங்க சார். நீங்க எங்களுக்கு நல்லா பண்றீங்க. ஆனா விடுப்பா எப்பா காவல்துறை நீங்க அன்பத்தோட தாய்மகளே, வாக்காளர் பெருமக்களே, மக்களே, அடக்குமுறைகளை நீங்க எப்படியே பார்த்திருப்பீங்க. இது எங்களுக்கு மட்டும் நடக்கல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக காவல்துறை எங்கள் தளபதிக்கும் உங்கள் வீடுகளில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்க இடம்பெற்று கேட்டா அவங்க பண்ணுவீங்க. அவங்க கட்டிக்க இப்படிவா ஓடவா ஓடவா அவங்க விடு விடு விடு. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு இதே நெருக்கடி தான் கொடுத்து இன்னைக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை போன இடத்துல வரத்துக்காக பிளான் இருந்துச்சு. அதை விட அந்த காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா இவங்க யாருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, யாருக்கு வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால என் அன்பு மக்களே, திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு போட்டிருப்பீங்கல்ல, திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல, இந்த செஞ்சில ஏதாவது ஒரு தரம் இருக்கா? தரம் இருக்கா? குடிநீர் வருதா? லைட் எரியுதா? குடிநீர் இருக்கா? குடிநீர் இருக்கா? பஸ் வசதி இருக்கா? லைட் எரியுதா? ஒண்ணுமே இல்ல. இந்த செஞ்சிய கிட்டத்தட்ட 18 வார்டு. எனக்கு நான் 21 வயசுல இருந்து இருக்கிறேன் இந்த கட்சியில. நான் அப்படி பாத்துருக்கிறேன், நான் சின்ன பிள்ளைங்க பாத்துக்கிறேன். 18 வார்டு தவிர வேற வார்டே இல்ல. ஆனா இந்த செஞ்சிய நகராட்சியோட தலைமையேற்றாத மாறி மாறி எத்தனையோ ஜாம்பவான்கள் இந்த செஞ்சியின் பெயரை அறமொழியாக கொண்ட எத்தனையோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டரா, ஸ்டேட் மினிஸ்டரா, ஒரே ஒரு ஆள் இந்த செஞ்சிய நகராட்சியா தரம் கொடுத்திருக்காங்களா? நகராட்சியா தரம் கொடுத்திருக்காங்களா? உங்களுக்கு குடிநீர் கட்டா வருதா? இந்த ஊர்ல இந்த வார்டுல குடிநீர் வருதா? சக்கராபுரம் ஒரு ஏரியா பக்கத்துல சக்கராபுரம் ஹாஸ்பிட்டல் மாதிரி கிட்டத்தட்ட 2300 வாக்கு இருக்கு. நல்லா கேட்டீங்க, 2300 வாக்கு இருக்கு. ஆனா இந்த குளக்கரை சக்கராபுரம் 18 வார்டு வெறும் 720 வார்டு தான். 720 வாக்கு தான் இருக்கு. 2300 வார்டு ஓட்டிருக்கிற அந்த வார்டு ஒரே வார்டாகும். இந்த சக்கராபுரம் 1800 குறைவா இருக்கிற ஒரு வார்டா வச்சிருக்கான். இதை நாங்கள் போராட்டம் பண்ணி வார்டு வரையறை பண்ணி செஞ்சிய நகராட்சியாளர் தலைவர் நாங்கள் சொல்லி போராட்டம் பண்ணோம். ஆனா இந்த திராவிட அரசுகள் சரி சாய்க்கவே இல்லை. ஏன்னா இங்க குடும்ப ஆட்சி நடக்குது, பள்ளிய ஆட்சி நடக்குது. ஒட்டுமொத்தமாக மக்கள் பணிகளை வாரி வாரி சுரண்டி 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 அந்த பிள்ளைங்க நடக்குது. எங்க பிள்ளைங்க, எங்க தமிழக வெற்றி பிள்ளைங்க வெறும் பசங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு பாக்காதீங்க. ஒட்டுமொத்தமாக அரசியலை உற்று நோக்குகிற ஒரு மாபெரும் சக்தியாக எங்க தளபதிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. கடந்த 2.5 வருஷமா 3 வருஷமா நாங்க அரசியல் பார்த்துருக்கோம். எங்க தலைவர் சினிமா பின்பற்றத்தில் வந்தாங்க சொல்றாங்கல்ல. ஆனா சினிமா பின்பற்றத்தில் வந்தாலும் கூட கொள்கை தலைவர்களை முத்தான 5 கொள்கை தலைவர்களை உருவாக்கிய ஒரே தலைவர் நீங்க பார்த்திருப்பீங்க. திராவிட கட்சிகளுக்கு தோழர்களா இருப்பீங்கல்ல, யாராவது ஒரு ஆள் மகளிர் நிறைய இருக்கிறீங்க, மகளிர் நம்ம தாய்மார்கள் இருக்கீங்க, யாராவது நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. யாராவது எந்த கட்சியாவது மாறி மாறி ஓட்டு போறீங்களா, எந்த கட்சியாவது மகளிரை கொள்கை தலைவராக அறிவித்த ஏதாவது ஒரு கட்சி சொல்லியா? நான் கட்சியில இல்ல, நான் மாவட்ட செயலர் பதவியில இல்ல, நான் அட்வொகேட்டா இல்லையா? யாராவது ஒரு மகளிரை, ஒரே ஒரு மகளிரை இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிருக்காங்கல்ல, இந்த திராவிட கட்சிகள் மகளிரை கொள்கை தலைவர் அறிவிச்சாங்களா? இல்ல. கொள்கை தலைவரை அறிவிச்ச ஒப்பற்ற தலைவர் ஒரே தலைவர் வீரமங்க நேருநாச்சியார், அன்னை அஞ்சிடம்மன் அப்படின்னு 2 கொள்கை தலைவரை உருவாக்கியவர் நம் தளபதி அவர்கள். இதுக்கே நீங்க தாய்மக்களை பெருமையா சொல்லணும். ஏன்னா உங்களை ஒருபாலும் மதிக்காத, உங்களை ஒருபாலும் உயர்த்தாத இந்த திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்தது பிராந்திய மக்களை போதும். இந்த முறை கோடிகளை புறம் தள்ளிவிட்டு தன்னல் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு தளபதி விஜய் உங்களுக்காக இறங்கி வந்து ஓட்டு கேட்கிறார். எங்க சந்திரசேகர் எங்க அப்பா எம்எல்ஏ இல்ல, அவர் பேராட்சி தலைவர் இல்ல, ஒரு விவசாயி, ஏழை குடும்பத்தை பிறந்தவர், ஒரு பட்டதாரி ஆசிரியர். அப்படிப்பட்ட ஒரு வேட்டையைத்தான் இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி பெறும் வெற்றி தலைவர் தளபதி விஜய் வைத்திருக்கிறார். நீங்களா சிந்திக்கணும்.
படிச்ச பட்டதாரி அவரு, படிச்ச பட்டதாரி. யாருடைய வரிப்பணத்தை கொள்ளடிக்காத தூய சக்தி தமிழ். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் ஒருபோதும் ஒருவரே மக்களை உங்களுடைய வரிப்பணம் எப்ப அப்படியே உட்காருப்பா, உட்காரு. என்ன பண்றது? அதிகாரம் இல்ல, இப்பதான் அதிகாரம் வந்திருக்கிறோம். மக்கள் நிச்சயமாக இந்த 23ஆம் தேதி நமக்கான அதிகாரத்தை உத்தரவாதமாக அளிப்பார்கள். அப்போ ஆட்சி மாறும், காட்சி மாறும், மக்களுடைய எல்லா நலமும் இருக்கும். ஏன்னா நம்ம திராவிட கட்சிக்கு இல்ல, ஒட்டுமொத்த வளங்களையும் கொள்ளையடிச்சிட்டான், ஒட்டுமொத்த வளங்களையும் கொள்ளையடிச்சிட்டான். மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, இயற்கை வளை கொள்ள, எல்லா கொள்ளையும். அதான் அப்படி இருக்கிறாங்க. பரவாயில்ல 10 நிமிஷம் பேசுவோம், கேஸ் போடுவாங்க. ஐயா பேச போட்டு விடு. அதனால மாதந்தோறும் அந்த தாய்மார்களே, மாதந்தோறும் திராவிட கட்சிகள் வெற்றி விளம்பரம் மாடல் திமுக அரசு இந்த மக்களை தாய்மார்களை வந்தித்தது. எப்படி தெரியுமா? 2021 ஆட்சி வந்தாங்கல்ல, 1000 ரூபாய் தரேன் சொன்னாங்கல்ல, தந்தாங்களா? 2023 தான் தந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் தந்தாங்க. அந்த 1000 ரூபாய் கூட, அந்த 1000 ரூபாய் கூட தகுதி வாய்ந்த மகளிர், தகுதியற்ற மகளிர், நம்ம மக்களை, நம்ம சகோதரிகளை, தாய்மார்களை, தகுதியற்ற மக்கள் தலைமைச்சவன் ஒரே ஒரு ஆள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா நம்ம தலைவர் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீங்க ஈடுபட்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் தளபதி விஜய் அனைத்து தாய்மார்கள் தம்பி ஏன் பேசுறீங்க? கவனிக்க மாட்டியா? இந்த கவனி, அவங்கள விடு, அவங்க கடமை செய்யட்டும், அவங்க கடமைக்கு கொடுக்காது. சரியா? ஒட்டுமொத்த மக்களுக்கும், ஒட்டுமொத்த மகளிருக்கும் ரூபாய் 2500 வழங்குகிறார். தாய்மாமன் சீர்வரிசை வழங்குகிறார். ஆண் ஒன்றுக்கு 6 சிலிண்டர் வழங்குகிறார்கள். தாலிக்கு தங்கம் 8 கிராம் வழங்குகிறார். அதனால திரும்ப அவங்க 10 நிமிஷத்துல அதேபா சட்டம் ஏதாவதுதான்பா. ஐயா நமக்கு அனுமதி கொடுப்பாரு, நம்ம ஐயா அனுமதி கொடுப்பாருப்பா. நீங்க அமைதியா இருக்குப்பா. எல்லாரும் கொடுத்த சட்டம் நமக்கு மட்டுமா, அவங்க மட்டும். நம்ம வெளி மாநிலத்திலேயோ வெளி தொகுதியில நம்ம வந்து வேட்பாளர் அறிவிக்கலாம். சொந்த தொகுதியில் அறிவிச்சிருக்கிறோம். மக்களின் அப்படி தாய்மான உணர்வோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் நம்மளை வெற்றி பெற்றவராக நம் சந்திரசேகர் வச்சிருக்காங்க. உங்க வாழ்நாள தாய்மார்கள, உங்க வாழ்நாள எத்தனையோ கட்சிகளுக்கு மாறி ஓட்டு போட்டுப்பீங்கல்ல. இந்த முறை எங்களுடைய வெற்றி வேட்பாளர் இருந்த வெற்றி தலைவர் தளபதி விஜயின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு சகோதரர் சந்திரசேகரனுக்கு ஒரே ஒரு விரலில் 23ஆம் தேதி அடிக்கிற விசில ஒட்டுமொத்த ஆட்சியாளர் அதேபோல நம்முடைய சேவை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களின் வளங்கள் மட்டும்தான் இருக்கணும். சரி சொல்றீங்களா தலைவர, எங்க திராவிட கட்சிகள் தம்பிச்சு அப்படி சொல்லல. அவங்க எல்லாம் கமிஷன் வாங்கிட்டு கொள்ளடிச்சுக்கிட்டு அதான் கொடுத்தாங்க. ஆனா நாங்க ஒருபோதும் உங்கள் பணங்களை கொள்ளடிக்க மாட்டோம், திருட மாட்டோம். உங்கள் பணம் உங்களுக்காக மட்டுமே செலவிடப்படும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வேட்பாளர் வைத்திருக்கிற வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். நாங்க ஜனவரி மாசம் ஒரு போராட்டம் அறிவிச்சோம். செஞ்சு பேரூராட்சியில ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு சாதா கூட சரியில்லை. திருக்கோவிலில் இருந்து வருகிற தண்ணீர் கூட்டு குடிநீர் திட்டம், அந்த தண்ணி கூட சரி வரணும்னு சொல்லி எங்க பேரூராட்சி தலைவர் அன்பு நசீர் தலைமையில் சூப்பரா ஒரு போராட்டம் அறிவிச்சோம். அதுக்கப்புறம் 3 தெருவை முக்கி போட்டிருக்கிறாங்க. எப்படி 3 ரோடு மாணிக்கம் தெரு, பாபுசி தெரு, பூக்கால் தெரு, 3 தெருக்கு மட்டும்தான் ரோடே போட்டுக்கிறாங்க. இங்க இருக்க பேரூராட்சி அவ்வளவு இது, பேரூராட்சி அவ்வளவு இது. ஒட்டுமொத்தமாக ஒரே குடும்பம் கொள்ளையடித்து இஸ்லாமிய சகோதரத்துவம், இஸ்லாத்துக்கு எதிராக இந்த திராவிட கட்சிகள் பயன்படுத்தினே. அதனால மக்களே, என் அந்த மக்களே,
ஏப்பா அவங்க வேண்டாப்பா போக்குவரத்து கடல பாருங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா அந்த பக்கம் திராவிட கட்சி இருக்குது. ஏன்னா எங்களை வள வாங்க வாங்க போடுவா சார். நாங்க சொல்லிட்டோம் சார் வருவாங்க வரோம் கட்டுப்பட இருப்போம். ஆமா சக்தி இல்ல நாட்டை யாரும் வெளியே போதீங்கப்பா, யாரும் வெளியே போதீங்க. அந்த தீய சக்தி போறத நம்ம போறோம். அது ஒரு காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஆமா அந்த கூட்ட காலத்தை நாங்க இப்படிதான் கலந்து போவோம். எங்களை தடுத்து கூட சொல்லிட்டு ஆமா ஓட விடுப்பா. அன்பு போக்குவரத்து சொந்தங்களே, நாங்க போக்குவரத்துக்கு இடைஞ்சலாம் பண்ணல, அழகா உங்களுக்கு வழி விட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அன்பு சொந்தங்களே, இஸ்லாத்துக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வஞ்சனை செய்து வஞ்சிக்கிறது திமுக அரசு. இதில் மாற்றிட நீங்கள் ஒற்றை வாக்கினை ஒரே வாக்கினை விசேஷத்தில் வாக்களிக்கலாம் என்று உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு விடுகிறேன். நன்றி விடுகிறேன். நன்றி வணக்கம். ரெண்டு பேருக்கு தான் போட்டியா? நிச்சயம் 2026 நிச்சயம் சுரண்டல் இல்லாத நேர்மையான அரசியல் கூட்டத்தையும் காசுக்காக கூடும் கூட்டத்தையும் பாத்தீங்களா? 2026 செஞ்சி கோட்டை அளவிடப்படும் விசில் சத்தம் வெற்றி சத்தம் சொத்துக்களை காப்பாற்ற வரும் வெற்றி சின்னம் விசில் சின்னம். சொத்துக்களை காப்பாற்ற வரும் வெற்றி சின்னம் விசில் சின்னம். ஏழைகளின் சின்னம் விசில் சின்னம். செல்லி வியாபாரிகளின் சின்னம் விசில் சின்னம். பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் சின்னம் விசில் சின்னம். கஞ்சா இல்லாத செஞ்சியை உருவாக்கும் சின்னம் விசில் சின்னம். பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு தரும் சின்னம் விசில் சின்னம். குடும்பத்திற்கு நல்ல ஒரு திட்டத்தை தரும் சின்னம் விசில் சின்னம். மோடி பாப்போம் ஜனநாயகமா ஜனநாயகமா? ஜனநாயகமே வெல்லும். தளபதி அறிவித்த உன்னத வேட்பாளர் ஏழை விவசாயியின் மகன் அன்பு நண்பர் சந்திரசேகர் அவர்களுக்கு செஞ்சி மக்களாகிய நீங்கள் அனைவரும் தயவு செய்து பிரபோதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். 75 ஆண்டு காலமாக இந்த 2 திராவிட கட்சிகளை நம்பி 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 கூட்டோட்டில் வீணா போனதான் மிச்சம். கூட்டோட்டில் வீணா போனதான் மிச்சம். ஜெயிக்க போவது விழுப்புரமாக, ஜெயிக்க போவது விழுப்புரமாக. ஊரில் விசேஷப்பட்ட விழுப்புரம் வெற்றி. 2 பேருக்கு தான் மறுபடியும் சொல்ல போட்டி. உடனே மாட்ட ஓட்டு போட்டு அமுக்கிற வரைக்கும், உடனே மாட்ட ஓட்டு போட்டு விசில் அமுக்கிற வரைக்கும் அவங்க போற வரைக்கும் நம்மளும் போக மாட்டோம். மாவட்டம் விட மாட்டாரு, கவலைப்படாதீங்க. அராஜகத்தின் ஆட்சியை ஒழித்து கட்டதான் இந்த டிவிக்கு வந்துக்குது. இத்தனை வருஷம் கட்சி ஆட்சி நடத்தி பாத்துக்கிறீங்களா அராஜகத்தை? அந்த அராஜகத்தை அடக்க வந்துக்கிற ஒரே கட்சி அது டிவிக்கு. அண்ணன் பேசுறாங்க. பாட்டு போட டைம் ஆச்சு. ஒரே நிமிஷம் வேப்பாடு நிறுத்துப்பா. வெற்றி வேட்பாளர் செஞ்சி வெற்றி வேட்பாளர் உங்களுடன் விசில் சின்னத்தில் வாக்கு சேகரிப்பார். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து விவசாய பெருங்குடியிருக்கும்
என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவின் தோல்வி தமிழ்நாடு முழுவதும் இங்கே தெரியும், நம்ம தொகுதியிலே தெரியும். நம்ம கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் இல்ல, தளபதியின் கூட்டம் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் அல்ல. ஆனா அங்க மத்த கூட்டம் கூலிக்கு மாரடிக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக யார் ஆட்சி பண்றா? 2 தொகுதி, 2 பேர் தான். நம்ம செஞ்சி தொகுதியில கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக யாருடைய குடும்பத்தில் உள்ளது? செஞ்சி தொகுதி, இந்த செஞ்சி நகரம் யாருடைய தொகுதியில் உள்ளது? மணி ஆராய்ச்சி ஐயாவுடைய உத்தரவின் பேரில் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கோபப்பட மன்னிச்சுக்கங்க, என்ன பண்றது விஷயத்துக்கு. எனவே ஏகலின் சின்னம் விசில் சின்னம், படிப்பு எழுதின சின்னம் விசில் சின்னம், நன்றி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சார் போலாமா? சார் டைம் ஆயிடுச்சுப்பா, கம்மிப்பா. நீ எடுத்து சொல்ல சொல்ல பேசுற பேசுற
கொடியெல்லாம் கொடுத்துருங்கப்பா. கொடியெல்லாம் ஒரு ஆள் வாங்க. நீங்க சொல்றது 6 மணி மேல போக முடியாதுங்க. கும்பலா மணிக்கு கும்பலா விட்டா கும்பலா தான் போக முடியும். பாத்துக்கா சூர்யா வெற்றி சின்ன விசல், ஏழைகளின் சின்ன விசல். நம்ம கட்சி ஏழைகளின் சின்னம். படிக்க வச்சு போய் படிதாராஜன்